பாப்புக்குட்டி பொறந்ததுக்கப்புறமா நல்ல வெயிட் கெயின் ஆயிட்டேன். இப்போதைக்கு எந்த டயட்டும் இருக்க முடியல. ஏன்னா பாப்புக்குட்டி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 5 முடிஞ்சு 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் நல்லா சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வளர வளர அவங்களுக்கு இப்போவே பால் பத்த மாட்டேங்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பாப்பாக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால டயட் இருந்தே என்னோட பழைய வெயிட்டுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள 1008 கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. "என்ன குண்டா இருக்க? வயிறு பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்." அப்படி இப்படின்னு அவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைய 24 ஹவர்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு குளிக்க வச்சு, ரெடி பண்ணி, அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும். இதில முக்கியமா ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நைட்டு தூக்கமே இருக்காது. ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அவங்களே தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அலாரம் வச்சாவது எழுப்பி அவங்களுக்கு ஃபீட் குடுத்தாகணும். டே டைம்ல அவங்கள தூங்குற டைம்ல தான் நம்ம சாப்பிட்டு, குளிச்சு, வீட்டு வேலைலாம் செய்ய முடியும். அவ்ளோ கஷ்டமா இருக்கும்போது தயவுசெய்து டக்கு டக்குன்னு கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. யாருக்கும் குண்டா இருக்கணும்னு ஆசை கிடையாது. அவங்கவங்க வெயிட் வந்து லாஸ் பண்ணணும்னு தான் நெனைப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். ஒரு 1 இயராவது கண்டிப்பா ஆகும். ஏன் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்புக்குட்டிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்றோம். அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம டயட் ஸ்டார்ட் பண்ண முடியும். தயவுசெய்து நெகட்டிவா பேசி யாருடைய கான்ஃபிடென்ட்டும் உடைக்காதீங்க. அத்தை காலையில இட்லி ஊத்தி சாம்பார் வச்சுட்டாங்க. நான் பாப்புக்குட்டி ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சாம்பார் இருக்கு. சாதம் மட்டும் வச்சா போதும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.